அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி திங்கட்கிழமை நாங்கள் எடுக்கிற காணொளி என்னன்னு பார்த்தா, நாளைய உணவு தயார்படுத்துறதுக்கு எங்களோட சங்கீதா ரெடியாக இருக்கிறான். என்னன்னு சொல்ல இல்லை, தான் சொல்லணுன்னு இருக்கிறா. எனக்கு பார்க்க தோசை மாதிரி இருக்கு. பாப்போம் என்னது கடிக்க போறா சொல்லு. என்னன்னு சொன்னால், நாங்கள் இட்லி செய்ய போறோம். நாளைக்கு இரவு சாப்பாடாக நாங்கள் செய்ய போறோம். அதுக்கு நான் மத்தியானம் என்றால் இப்போ 1:30 மணிக்கு நான் ஊற விட்டேன். 2 தண்ணியில் வடிவாக கழுவி போட்டு ஊற விட்டேன். நான் இப்போ எங்களுக்கு 8 மணி ஆகுது. அப்போ நல்லா ஊறினாத்தான் நல்லா வரும். இட்லி இந்த புளிக்கிற சாமானால் அப்படித்தானே புளிக்க வைக்கிறது. அப்போ அதுக்கு 2 தண்ணியில் கழுவி ஊற வச்சிருக்கிறேன். தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுக்கிறீங்களா? தண்ணி என்னென்னு சொன்னால், கூழ் தண்ணியில் அடித்தாத்தான் நல்லா சாஃப்டாக வரும் இட்லி. இல்லாட்டி கல் மாணி இருந்தால் சாப்பிடலாம். அதுதான் நான் கூழ் தண்ணியில் அடிக்க நல்லா கிரைண்டருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். கிரைண்டரும் பழுதாகாது, இட்லியும் சாஃப்டாக வரும். மற்றது நான் இட்லிக்கு இந்த ரவை தான் நான் பாவிக்கிறேன். இது சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருக்குது. இங்கே இத்தாலியில் இந்த ஆட்டண்ட கடையில் தான் நான் வாங்கினான். இந்த நல்ல ரவை இது கடையில இல்லையே எனக்கு. அது பெரிய சாக்குல இருக்கு. அது எனக்கு சரி வராது. இந்த இதில் நான் வேண்டி பழகிட்டேன். அப்போ நான் இதிலே வேண்டுறேன். நான் பன்னீரையும் இருக்குதான், பன்னீரையும் வாங்குறேன் நான் வேறு சூப்பர் மார்க்கெட்லேயும். அது நல்லது. அதுக்கு நான் இந்த உளுந்து இந்த இருக்குல்ல டம்ளர், அதால் நான் இப்படி மட்டம் தட்டி எடுத்தேன். நான் அதுக்கு அது எவ்வளோதுக்கு நீங்கள் 1 போனி அப்படி எடுத்தீங்கன்னா 1 போனி ரவையும் எடுக்கணும். 1 போனி உளுந்து 1 போனி ரவை எடுக்கணும். நான் இப்படி மட்டம் தட்டி எடுத்தபடியா இது மட்டம் தட்டி இந்த ரவையை எடுத்து அவிய வைக்க வேணும். அவிச்சு நல்லா ஆற விட்டுட்டு தான் உளுந்து அடிச்சுட்டு குழைக்க வேணும். முதல்ல நாங்கள் இப்போ இந்த ரவையை இந்த கப்பால் எடுத்து அவிய வைப்பேன். அவிய வச்சுட்டு பேருந்து நான் அடிக்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் அவிய போடுறது? இது கொஞ்ச நேரத்தில் ஒரு போனி இந்த பரவட்டி தானே, பரவட்டி இப்படி மட்டம் தட்டி தான்ற சொல்றத. அப்போ நான் அது அவிய விட்டேன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் அவிஞ்சிடும். பார்ப்போம். இப்போ நான் குழைக்க பார்ப்போம். அப்போ இப்போ உளுந்த அடிக்கணும். அரிசி போடுறது? அரிசி ஒன்றும் போடுறது இல்லை. சரிங்க. உளுந்துக்கு இதுதான் அளவு. இப்போ நாங்கள் ரவை அவிய வைப்போம். பார்த்தீங்களான்னு சொன்னா இந்த ரவை எடுத்துருக்கேன் பாருங்க. கொஞ்சம் இவ்வளோத்துக்கு தான் நான் உளுந்தெடுத்தேன். நான் அதே கப்பால் இவ்வளோ ரவை எடுத்தா சரி. இதே அவிய வைக்க போகிறோம். எதுக்குள்ள அவிய வைக்க போகிறோம்னா, நீங்கள் இப்படி காத்தா பேப்பர் இப்படி கடதாசி வைக்கொண்டுல நீத்து பொட்டிகளை வச்சு அவிய விட்டா சரி. அவிய விட வைக்க பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்படித்தான் நீத்து பொட்டிக்குள்ளே வச்சுட்டு அவிக்கிறேன். நல்லா அவிச்சா நல்லா அவிய வேணும். அவிஞ்சு ஆற விடணும். ஆற விட்ட அப்புறம் தான் குழைக்க வேணும். அவிய விட போகிறோம். அவிஞ்சா அப்புறம் பார்ப்போம். வாங்க கிரைண்டரில் அடிப்போம். நல்லா அடிக்கணும். நல்ல பட்டா அரைக்கணும். நல்ல களி மாதிரி வரவும். உடனே தண்ணியும் விடக்கூடாது. கொஞ்சம் அடிபட்டா பிறகு தண்ணி விடலாம். இனி கொஞ்சம் புல் தண்ணியில அடிக்க போறேன். அதுதான் நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அடிக்கும். ஒரு பிக்க விடக்கூடாது. அடிச்சோண்டு இருக்குது. அடிபட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அடிக்கவும். நல்லா அடிபடும்.
இது பாக்கி ஆயிட்டுது பழசாயிட்டுது அது சத்தம் போடும். இது இருக்குது இன்னும் நாங்க எடுக்க எல்லாமே தூக்கி வச்சுட்டோம். இது சத்தம் போடுவா எண்ணெயில அதை மேல வச்சாச்சு இன்னும் எடுக்கு. இங்க பாத்தீங்களா இல்ல பாருங்கோ இங்க இன்னும் கொஞ்சம் அடிக்கவும் நல்லா அடிச்சாதான் நல்லா வரும். உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் அந்த கிரேட்டர்ல அடிச்சு காட்டுறேன். பாருங்க எப்படி வருதுன்னு இப்படி நல்லா வரும். கொஞ்சம் தண்ணி எனக்கு விடக்கூடாது. எந்த ரவை குழாக்கேக்க விடலாம். இதை அடிச்சுட்டு காட்டுறேன். ஏன்டா கிரேண்டர் சட்டம் நல்லா சத்தம் போடுது. உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அது கொஞ்சம் தாழ்வா இங்க பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சுட்டேன் பாருங்க. கொஞ்சம் இப்படி கூழ் பதமா நீங்க அடிக்கணும். கையை பார்க்காத கை ரவை எல்லாம் அவிச்சு அரிச்சு வச்ச உடனே கை இப்படி நிற்குது. அரிச்சு ஆற வச்சிருக்கிறேன். ஆறுன அப்புறம் குழைக்க வேணும். இப்போ நான் இதை அடிச்சுட்டேன். இனி நான் குழைக்க காட்டுறேன். அவை ஆறட்டும். இது பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் போட்டாச்சுது. இப்போ இந்த கிரைண்டர் கழுவின தண்ணியை ஊற்றுவான். ஊற்றிட்டு நான் புளிக்க வைக்கிறதுக்கு ஈஸ்ட் ஒன்று நான் பாவிக்கிறேன். அப்பச்சூடாவோ ஏதாவது பாவிக்கிறேன்ல. இந்த வெள்ளை யோக்கட் இருக்கு தானே இங்கே இப்படி இப்படி பாருங்க. இந்த பியாங்கோ ஜோக்கெட் இருக்குது. அப்போ அந்த ஜோக்கெட்டை தான் நான் போடுறேன். நினைஞ்சு பாருங்க. நான் சமருக்கு போட மாட்டேன். வேண்டாம் சமருக்கு சும்மா இரவு ஊற வச்சுட்டு விடிய அடித்து வச்சா இரவுக்கு சுடலாம் அவிக்கலாம். அப்போ இப்படி குளிர் நேரத்தில் தான் இப்படி ஜோக்கெட்டு போடுறேன். இப்போ குளிர் தானே இப்போ இங்கே. அதான் நீங்கள் வெப்பமான இடத்துல இருக்கிறானீங்களா ஸ்ரீலங்கா நாடுகளில் இருக்கிறானீங்களா நீங்கள் இரவு ஊற விட்டுட்டு காலமே அடித்து வச்சிங்கன்னா இரவுக்கு இது தான் அவிக்கலாம். நாங்கள் இத்தாலியில் இருக்கிறபடியா இப்போ குளிர் தானே. இப்போ இரவு அடித்து வச்சா தான் அடுத்த நாள் இரவுக்கு அவிக்க நல்லா வரும். அதுக்கு தான் நாங்கள் இங்கே இந்த ஜோக்கெட்டை போட்டால் நல்லா வரும். ஜோக்கெட்டு புளிப்புத்தன்மை இருக்குது தானே. அப்போ புளிக்கும். இது உடம்புக்கு நல்லது தானே. ஈஸ்டர் போட்டால் அது கூடாது. ஒரு இந்த கரண்டியால் நீங்கள் 3 கரண்டி போடலாங்க. எனக்கு போட்டால் ஒன்றும் செய்யா. ஜோக்கெட்டு தான் புளிக்கும். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவையை அவிச்சு அரிச்சு வச்சிருக்கிறோம். நல்ல ரவை ஆற விட்டுட்டு ஆற விடணும். நல்லா ஆற விடணும். அப்போ தான் நல்லா சூட்டோடு சேர்க்கக்கூடாது. இனி நாங்கள் கையால் கிளறணும். அப்போ தான் புளிக்கு வரும். பதத்தை நீங்கள் வடிவாக தண்ணணும். அதை தண்ணியாக வேண்டாக்கூடா. ரவை இது கொஞ்சம் தண்ணி விடுவோம். ஏன்னா ரவை போட்டது தானே. அப்போ ரவை ஊற ஊற தண்ணி தண்ணி பத்தா போயிடும். அப்போ இந்த ரவை போடும். இந்த தண்ணி விடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு பார்க்க தெரியும் உங்களுக்கு என்ன பதத்தில். இந்த கேக்கு பதத்தில் வரும். வடிவா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பார்த்தீங்களா இப்படி கொஞ்சம் விடலாம். தண்ணியாக விட்டீங்கன்னா நல்லா வரா. நீங்கள் அவிக்க முதல் இறுக்கமாக வந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விடலாம்.
பார்த்து செய்யலாம். நல்லா இப்படி குழச்சி வச்சிங்கன்னா சரி, அவ்வளோதான் வேலை. யோகட் போட்டதானே நாளைக்கு பொங்கி நல்லா நாங்கள் இரவுக்கு தானே சாப்பிட போகிறோம். சுட அவிப்போம், சுட அவிப்போம். இரவு சாப்பிடக்க அவிக்க பார்ப்போம். உங்களுக்கு இடையில நான் காட்டணுமெண்டா பொங்கி நான் வந்த அப்புறம் காட்டுறோம் எப்படி வந்திருக்குண்டு இட்டலி மாவு. பார்த்தீங்களா, இந்த பதம் இருந்தால் சரி. ஓகே, நாளைக்கு மீண்டும் அவிக்கும் போது இல்லாட்டி முதல் காட்டணுமெண்டா காட்டுறேன் இப்படி பொங்கி வந்திருக்குண்டு. சேர்ந்து பார்ப்போம். நாளைக்கு சந்திப்போம். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மாவெல்லாம் குளிச்சு வந்துட்டு இங்கே பார்த்தீங்களே இந்த பதத்துக்கு வர ஓகே வந்துட்டு நீ நாங்கள் இதுக்கு இப்படி முக்கால் கரண்டி உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்த்துட்டு இங்கே தாளித்து வச்சிருக்கிறேன் இந்த செத்தலையும் போட்டு தாளிப்பையும் போடுவோம். இங்கே இதுக்கு சம்பல் இப்போ உப்பையும் போட்டு தாளிப்பையும் போட்டு கலக்குவோம். இப்போ சரியான பதமா ஓகே. இங்க பாருங்க சம்பலுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் சம்பல், பச்சை மிளகாய் இட்லிக்கு பச்சை மிளகாய் சம்பல் தான். தோசைக்கு தான் சிவப்பு மிளகாய். வெங்காயம், இஞ்சி, ஒட்டக்கடலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இது சம்பலுக்கு. சம்பலை முடிச்சா பிறகு சேர்ந்து பார்ப்போம். இப்போ இட்லியை ஊற்றுவோம். தட்டி வச்சுட்டேன், பானை வச்சாச்சு. இனி ஊத்தைக்குள்ளே பார்ப்போம். மீன் பார்த்தீங்கன்னா இட்லி தட்டுக்கு எண்ணெய் பூச வேணும். எண்ணெய் பூசினால் டக்கண்டு கலண்டு வரும். இனி இட்லியை இதுக்க விடுவோம். சில பேர் தாளிக்கிறேன், நாங்கள் தாளிக்கிறோம். நாங்கள் இது ரவா இட்லி. சில பேர் அரிசியில் செய்கிறவ இட்லி அரிசி இல்லை, அது கணக்கு. சரி, இனி இதை அடுப்பில் வச்சுட்டு சேர்ந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் சம்பல் ரெடி ஆகிட்டுது. சம்பல்லாம் அடிச்சுட்டேன் இதில் போட்டு புள்ளத்துறையில். இனி இதுக்கு தாளித்து ஊற்றினா சரி சட்னி ரெடி ஆயிடும். இனி சாம்பார்கள் இட்லிலாம் அவிச்சா பிறகு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி முழுக்கெல்லாம் அவிச்சு விட்டேன். இங்கே அவிச்சாச்சுது. சமையல்லாம் முடிஞ்சு வச்ச மிளகாய் சாம்பலும் செய்து சாம்பாரும் செய்தேன் நான். இதுதான் எங்களுடைய இன்றைக்கு இரவு நேர உணவாக நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்போ வெள்ளனை சுட்ட வடை இல்லையே? வடை சீட்டா மீனோட முடிஞ்சுது. இனி இல்லை, இனி இட்லி நேரம் இரவு சாப்பாடு. சரி, அது சீட்டா மீன் தான் வடை சுட்ட நாங்கள் கோப்பையில் போடுவோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் இந்த காணொளியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். இன்னும் அடுத்த இன்னொரு காணொளியில் சந்திப்போம். பாய்.